கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணி, அன்பு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாமே பக்கத்தில் வந்து ஒரு நாடகம் நடக்குது. அந்த நாடகத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் போவாங்க. ஆனால் நாடகம் நடிக்க வந்து அந்த முருகன், வள்ளி வேஷம் போடுறவங்க யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இதனால டேரக்டர் ரொம்பவே டென்ஷனாக இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா, கண்மணியோட ஃபேமிலி அங்கே வருவாங்க. அந்த டேரக்டர் கண்மணியும் அன்பையும் பார்த்துட்டு, இவங்க தான் முருகன், வள்ளிக்கு பெர்ஃபெக்டான ஜோடி, இவங்களே நடிக்க வச்சுருவோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவங்க கிட்ட கேட்பாங்க. அப்போ அன்பு ஸ்டார்டிங்கில் வேணான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கண்மணி இந்த மாதிரி வேஷம்லாம் போட நம்ம கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கிட்டு 2 பேருக்கும் பார்த்திங்க அப்படின்னா முருகன், வள்ளி வேஷம் போடுவாங்க. 2 பேரும் அந்த வேஷத்தில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சொன்ன டைலாக்லாம் மறக்காமல் அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா நடிப்பாங்க. இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ மக்கள் கூட்டம் வந்திருக்கும். எல்லாரும் வந்து இவங்க நடிக்கிறத பார்த்து ரசிப்பாங்க. ஆனால் வெண்ணிலா மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா வள்ளிக்கு முருகன் தாலி கட்டுற மாதிரி ஒரு சீன் வரும். அதை பார்த்தோன்னா வெண்ணிலா வந்து ரொம்பவே கோவப்பட்டு எந்திரிச்சு அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.